இந்த டைம் நாங்கள் தூரமாக லீவுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் நினைக்கும் போது எங்கள் நினைவில் வந்து ஒரே இடம் தான் இந்த ஆலியார் டேம். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு வைகை டேம் தெரியும், அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலியார் டேம் தெரியும். இந்த டேமுக்கு ஏன் ஆலியாரும் பேர் வந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா? ஆலின்னு சொல்றது கடலை குறிக்கும். முன்பெல்லாம் இந்த ஆறு பார்க்கறதுக்கு கடல் போல காட்சி அளிக்குமா, அதனாலதான் இந்த டேமை ஆலி ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடல் போல காட்சியளிக்கும் ஆறு, அதான் ஆலி ஆறு. இந்த டேம் வால்பாறையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கோவையிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டேம் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இது வந்து 1962 கட்டப்பட்ட ஒரு டேம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, நம்மளுடைய காமராஜரால் திறக்கப்பட்ட அணை. காமராஜர் காலத்தில் நிறைய அணைகள் வந்து திறந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான அணை வந்து என்னென்னா ஆலியாறு. அது மட்டும் கிடையாது, இந்த டேம் சுற்றி அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும். பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சிகள் வந்து நம்மளுக்கு தென்படும். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் கிடையாது, இங்கே வந்து நிறையா தமிழ் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. சின்ன தம்பி, அமைதிப்படை, மௌனம் சம்மதம் சொல்லி நிறையா படங்கள் அப்போ எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை, பூஜை, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, ஸோ இந்த மாதிரி நிறையா படங்கள் இந்த வியூ பாயிண்டில் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஆலியார் அணையில். ஸோ ஒரு டைம் நீங்கள் டூருக்கு போகணுன்னு நினைக்கும் போது இந்த பிளேஸை வந்து உங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. இங்கே போய் பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸ் இது. இந்த அணை பொள்ளாச்சிலேருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணை வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, பொள்ளாச்சிக்குன்னா இந்த டேமுக்கு மட்டும் கிடையாது, அதை சுற்றி நிறையா பகுதிகள் பார்க்க வேண்டிய பகுதிகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா வீடியோவில் வந்து போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பாடு தான், ஜஸ்ட்டு ஆலியார் டேமை மட்டும் தான் நான் காட்டியிருக்கேன். இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டூர் போட்டால், ஒரு 2 நாள் டூர் போட்டால் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், பட் பார்க்குற பிளேஸும் நல்லா ஒர்த்தாக இருக்குன்னா இந்த மாதிரி பொள்ளாச்சி சுற்றி இருக்க பகுதிகளுக்கு நீங்கள் டூர் பிளான் போட்டு கட்டாயம் வரலாம். இந்த வீடியோவுக்கு அப்புறம் பொள்ளாச்சிக்கு அப்புறம் நாங்கள் எங்கெங்கே போனோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, அதே மாதிரி ஒர்த்தபுளாக பிளேஸாக இருந்துச்சு. இந்த ஆலியார் டேமுக்குள்ளே ஒரு சின்ன பூங்கா இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு சாதனங்களும் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஆலியார் டேம்லேருந்து வரக்கூடிய இந்த தண்ணி ஒரு கால்வாய் வழியாக வேட்டைக்காரன் புதூருக்கு போகுது. அதனுடைய கால்வாயின் அமைப்பு தான் இது பாருங்கள். இந்த ஆலியார் டேமுக்கு அப்புறம் நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ ஒர்த்தாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள்.